ஆத்ம நமஸ்காரம். இதுவரை இறைவன் பெயரால் மதங்களை உருவாக்கி மனிதர்களுக்குள் பாகுபாடு என்னும் பிரிவினை கொண்டு வந்தவர்கள் இதற்கு மேல் ஒரே உலக மதத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளார்கள். அதாவது கல்கி அவதாரம், இயேசுவின் 2ஆம் வருகை, இமாம் மஹதியின் வருகை, இப்படி எல்லா மதங்கள்லயும் ஒரு மீட்பர் வருவாருன்னு சொல்லி இருக்கு இல்லையா? இததான் உலக நாடுகள் ஒரு ஆயுதமா எடுக்க போறாங்க. இத பயன்படுத்தி மக்களை எல்லாம் ஏமாத்த போறாங்க. இந்த ப்ராஜெக்டோட பெயர் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம். இது ஒரு மிகப்பெரிய சதி. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, கண்கட்டி வித்தை நவீன காலத்துல விஸ்வரூபம் எடுக்க போகுது. விழிப்புணர்வு இல்லைன்னா நீங்க நினைக்கிற கடவுளே உங்களுக்கு யமனா மாறலாம். நல்லா கவனிங்க. இவங்க திட்டம் இதுதான். நவீன 3D ஹாலோகிராம் தொழில்நுட்பம் மூலமா வானத்துல ஒரு பிரம்மாண்ட உருவத்தை உருவாக்குவாங்க. அந்த உருவம் இந்துக்களுக்கு கல்கியாகவும், கிறிஸ்துவர்களுக்கு இயேசுவாகவும், முஸ்லிம்களுக்கு மகதியாகவும் அந்தந்த மொழியிலே பேசும். அப்படிதான் உருவாக்கி இருக்காங்க. ஆனா கடைசியில அந்த எல்லா உருவங்களும் ஒன்னா கலந்து உங்க எல்லா மதங்களும் போய் நான் தான் ஒரே கடவுள்னு ஒரு புது உலக மதத்தை அறிவிக்கும். இப்படிதான் உலக மக்கள் எல்லோரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து மக்கள் அனைவரையும் அடிமையாக்க போறாங்க. இது ஆன்மீகம் கிடையாது, இது தொழில்நுட்ப சதி. சித்தர்கள் ஏன் அகக்கண்ணை திறங்கன்னு சொன்னாங்கன்னு இப்ப புரியுதா? வெளிச்சத்தை வெளியே தேடுறவங்க ஏமாந்து போவாங்க, தனக்குள்ள தேடுறவங்க மட்டும்தான் இதுல இருந்து தப்பிப்பாங்க. இந்த மகா ஏமாற்று வேலைக்கு நீங்க பலியாக போறீங்களா, இல்ல விழிப்புணர்வு அடைய போறீங்களா? உண்மை உணர்ந்து விழிப்புடன் இருக்க இந்த வீடியோவை இப்போதே எல்லோருக்கும் பகிருங்கள்.